நமஸ்காரம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம்னு தோணுது. இது என்ன கதைன்னா, ஒரு பழமொழி சொல்லுவா, காரியம் ஆகணும்னா கழுத காலை பிடிக்கணும். அந்த பழமொழியை பத்தி தான் ஒரு கதை. போலாமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு என்ன எழுதுங்க. உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கெல்லாமும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். எங்கள் அப்பா கிராமத்தில் சொல்லுவார், எல்லாத்தையும் சண்டை போடாத, கோவப்படாத, உனக்கு காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிக்கணும். நான் சிரிப்பேன், எங்கள் அப்பா என்கிட்ட சும்மா கதை அடிக்கிறார் அப்படின்னு. என்னப்பா கதை அடிக்கிறீங்க? இல்லைடா, புராண கதையே இருக்கு, காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிக்கும். அவர் பகதூரோட பேரன் இல்லையா, அதனால நிறைய கதையெல்லாம் சொல்லுவார். சரி, என்ன கதை அப்படி? கம்சன் தன்னோட சகோதரி தேவகிக்கு கல்யாணம் பண்றான். இன்னைக்கு கூட சகோதரன் சகோதரி கல்யாணம் பண்றதை பெருமையா பேசுறதுன்னா கம்சன் தேவகி கல்யாணம் பண்ணாதான் பெருமையா பேசுவான். அவ்வளவு தூரத்துக்கு நல்லா பண்ணினான். தம் ஃப்ரெண்டு வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் நல்லபடியா நடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. அப்ப ஒரு நாளைக்கு அசரீரி சொல்றது, ஏ கம்சா, உன் சகோதரிக்கு பிறக்க போற 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போறது. அவ்வளவுதான், கம்சனுக்கு எல்லாம் வேஷ்டி நனைஞ்சு போச்சு. என்னடா பண்றதுன்னு உடனே தர்பாரா கூப்பிட்டான். தர்பார்ல எல்லாரும் உட்காந்துட்டா. ஒரு மந்திரி சொன்னா, இம்மிடியட்டா அவ 2 பேரையும் ஜெயில போட்டுடும். ஏன்னா அவ அங்கேயா போயிட்டானா கஷ்டம், அவளை சுத்தி வர காவல் போட்டுடும் அப்படி. ஆச்சு, 9 மாசம் ஆச்சு, குழந்தை பிறக்க போறது. குழந்தை பிறந்துடுத்து. குழந்தை பிறந்த உடனே இந்த காவக்காரன்லாம் வந்து சொல்றான் ராஜாட்ட, ராஜா குழந்தை பிறந்து. ராஜா அங்கேருந்து போன உடனே அந்த குழந்தையை தூக்கி கொல்ல போறான். அப்ப தேவகி சொல்றா, அண்ணா, என்னோட 8வது குழந்தை தானே உன்னை கொல்லணும்னு சொல்லியிருக்கா, அப்புறம் எதுக்கு இந்த குழந்தையை கொல்ற? இந்த மதியூக மந்திரி இருந்தான் இல்லையா, அவன் சொல்றான், இல்ல ராஜா, இந்த குழந்தையை கொன்னுடும். லெஃப்ட் டு ரைட் ஒன்னுலேருந்து எண்ணினா கூட 8 வரும், ரைட் டு லெஃப்ட் எண்ணினாலும் 1லேருந்து 8 வரும், நடுப்புற இருக்கிறதெல்லாம் மாற்றி வச்சா கூட 1லேருந்து 8 வரும். அதனால நீ 8 குழந்தை பிறகு வரைக்கும் வெயிட் பண்ணாத, குழந்தை பிறந்த உடனே கொண்டு விட்டான். அந்த காலத்தில் ஃபேமிலி பிளானிங்லாம் இல்லையே, இல்லாடியா அதோட நிறுத்தியிருப்பா. ஸோ குழந்தைய என்ன பண்ணான், பிறந்த குழந்தை பச்சை குழந்தை, அந்த குழந்தைய கால் 2ஐயும் தூக்கினான், சர 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 சரன்னு செவத்துல தூக்கி அடிச்சான். செதுர தேங்காய் மாதிரி உடஞ்சி. எல்லாரும் அழறா. 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம், 6ஆம் தரம் 6 குழந்தைகள் கொண்டுட்டான். 7ஆம் தரம் பிரெக்னென்ட் ஆயிட்டான். 7ஆம் தரம் பிரெக்னென்ட் ஆன உடனே அந்த காலத்திலேயே எம்ப்ரியோ எக்ஸ்சேஞ்செலாம் இருந்திருக்கு. அது ஒரு தனி கதை. இந்த தேவகி வயிற்றுல வந்த எம்ப்ரியோ கரு வந்து கோகுலத்தில் போயிடுது. அதான் பலராமனா வளர்ந்தது. 7வது குழந்தையும் அவன் கொண்டுட்டான். தேவகி வயிற்றுல வந்த 7வது குழந்தையும் கொண்டுட்டான். 8வது குழந்தை அப்ப பழையபடியோ மாசமா இருக்கா, 8ஆம் தரம். அப்ப அந்த மதியூக மந்திரி சொல்றான், ராஜா, என்ன இப்ப காவலை ஜாஸ்தி பொருள் தான் 8வது குழந்தை பிறக்க போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு என்னடா பண்றது? இந்த குழந்தை பிறந்து குவா குவா சத்தம் கேட்ட அப்புறம் தானே வந்து காவக்காரன் வந்து சொல்றான், என்ன பண்ணலாம்? இந்த மதியூக மந்திரி சொல்றான், ராஜா, ஒரு கழுதையை கொண்டு வந்து அந்த ஜெயில் ரூம் வாசல்ல கட்டிடும். கழுதைக்கு அந்த ப்ரீ டெலிவரி டூரிங் த டெலிவரி ஸ்மெல்லாம் உடனே தெரியும், உடனே கத்த ஆரம்பிச்சிடும், அதனால கட்டிடும் அப்படிங்கிறான். ஸோ கழுதையை கொண்டு வந்து கட்டிட்டான். பிரசவம் ஆக போகிறது. எல்லாரும் அவ இருக்கா, அவ ரூம்ல இருக்கா. தேவகி வசுதேவர் ஜெயிலுக்குள்ள இருக்கா. அப்ப மகாவிஷ்ணு வரார், சொல்றாரு, நான் தான் உன் வயிற்றுல பிறக்க போறேன், நீ இந்த குழந்தைய கொண்டு போய் கோகுலத்துல யசோதைக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, அங்க வச்சுட்டு
அந்த பொன் குழந்தையை கொண்டு வந்துடும். அப்படி வசுதேவர் கேட்கிறார், பகவானே நான் எப்படி போறதுங்கிறார். எல்லாம் உனக்கு நடக்கும், இவா எல்லாரும் தூங்கிடுவா, இத்தனை காவக்காரனும் தூங்கிடுவான், கதவெல்லாம் திறந்துக்கும், உன் காலில் கைகளை கட்டின சங்கிலியெல்லாம் தன்னால் திறந்துடும், நீ நடந்து போய் அங்கே வச்சுட்டு இந்த புள்ள குழந்தைய அங்கே வச்சுட்டு அங்கே இருக்கிற பொன் குழந்தைய கொண்டாந்து. சரின்னா அவர் மறந்து போயிடுறார். உடனே இவர் வசுதேவர் என்ன பண்றார், அந்த கழுதை கிட்ட வரார், அதோட காலை பிடிச்சிக்கிறார். நண்பா, கத்தாத நீ, நான் போய் இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பொன் குழந்தைய கொன்ற வரைக்கும் கத்தாத, அதுக்கப்புறம் நீ கத்து அப்படிங்கிற. குழந்தை பிறக்கிறது, தலைமையில தூக்கிக்கிறார். எல்லாரும் காவக்கான அத்தனை பேர் தூங்கிட்டான், கதவெல்லாம் திறந்து கொடுத்து, ஒருத்தருக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. இந்த குழந்தைய சத்தம் போடலை, பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய தலைக்கு மேல ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு நதியை கடக்கிறார். நதி என்னமோ தரையில் நடக்கிற மாதிரி தண்ணி வழி விடுறது, மழையோ கொட்டுறது, பிரவாகமா தண்ணி ஓடுறது. ஆனா இவருக்கு போறதுக்கு வழி இருக்கு. பின்னாடி ஆதிசேஷன் 5 தலையை விரிச்சுட்டு இவா 2 பேர் கொடை பிடிச்ச மாதிரி வந்துட்டு. இவர் அங்கேருந்து போய் அந்த யசோதை வீட்டுல அந்த குழந்தைய வச்சுட்டு, யசோதைக்கு பிறந்த அந்த குழந்தைய எடுத்துட்டு திரும்பி வந்துடுறார். வந்து ரூமுக்குள்ள வரார். வந்த உடனே கை காலெல்லாம் விலங்கு தன்னால மாட்டிக்கிறது, கதவை சாத்தின்றது, பழையபடி தாப்பா போட்டுன்றது. வேலைக்காரன்லாம் எந்திருந்துட்டான், காவக்காரன்லாம் எந்திருந்துட்டான். இந்த குழந்தையும் பொன் குழந்தையும் அப்பதான் குவான்னு கத்துறது. கழுதை கத்துற சத்தம் கேட்ட உடனே காவக்காரன் போறதுக்கு முன்னாடியே கம்சன் ஓடி வரான். குழந்தை பிறந்துருத்தா, குழந்தை பிறந்துருத்தான். வந்து பார்க்கணும், அது பொன் குழந்தை. அந்த குழந்தையும் கையில எடுத்து சுத்தி அடிக்க போறான். அப்ப தேவகி சொல்றா, அண்ணா எதுக்கு இந்த பொன் குழந்தையை கொல்ல போற? இந்த பொன் குழந்தைய அவனை கொல்ல போறது வேண்டாம், இந்த பொன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற. அப்ப அந்த மதியுக மந்திரி சொல்றான், இல்ல ராஜா, பொம்பளையும் சண்டை போட வருவா நாளைக்கு, அவளும் பெரியவளானா உனக்கு சண்டை போட வருவா, அதனால அவளையும் கொண்டு விடுங்கிறான். ஸோ அந்த குழந்தைய பழையபடி கால் எடுத்து சுத்தி சவுத்துல அடிக்கிறான். கை நழுவி அந்த குழந்தை அந்தரத்துக்கு போய் சக்தி சொரூபினி ஆயிடுது. சக்தி ஆனா அந்த குழந்தை சொல்றது, நான் முட்டாள் கம்சா, உன்னை கொல்ல போற 8வது குழந்தை கோகுலத்துல பிறந்திருக்கு, கோகுலத்துல வளர்றது, உனக்கு போன உசுறு போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கதைகள்லாம் தெரியும். கம்சன் வந்து கோகுலத்துல எல்லாரையும் அரக்கிகளெல்லாம் அனுப்பிச்சான், தன்னோட காவல்காரங்களெல்லாம் அனுப்பிச்சு பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொல்ல சொன்னான். அதெல்லாம் கிருஷ்ண லீலைகள்ல நிறையா வரும். இப்ப நம்ம படிச்ச கதை என்னன்னா, இந்த தனக்கு காரியம் ஆகணும்னா கழுத காலையும் பிடிக்கணும். ஏன்னா கிராமத்துல என்ன கொஞ்சம் பட்டாமணியா இல்ல கிராமம் முடிச்சு விட்டுலாம், அதான் பேசினா எங்க அப்பா சொல்லுவார், அவங்ககிட்டலாம் பேசி சண்டை போட்டுக்காத, நமக்கு காரியம் ஆகணும்னா சத்தம் போடாம காரியத்தை முடிச்சுன்னு வா அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு புராண கதை சொன்னதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எங்க அப்பா என்ன கதை சொன்னார், இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சும்மா பாகவத கதை அடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? இல்ல, இது உண்மையாவே இது இருக்கு. நம்ம கும்பகோணம் மாவட்டத்துக்கு பார்த்தால் திருக்கடையூருங்கிற ஊர், அங்க இருக்கிற சுவாமி பேரு அமிர்தகடேஸ்வரர். அமிர்தகடேஸ்வரங்கிற பேர்ல பாரதத்துல 5 கோயில் இருக்கு. அதுல ஒண்ணு கர்நாடகால அமிர்தாபுரத்துல இருக்கு. இந்த அமிர்தகடேஸ்வரர் கோவில் வாசல்ல இந்த காம்பவுண்ட் சுவத்துல பெருசா ஒரு சிற்பம் போட்டிருக்காங்க. அந்த பிக்சர் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அந்த அமிர்தகடேஸ்வரர் கோவில்ல ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருக்கான் அந்த சிற்பம், செதுக்கி இருக்கான். எப்படி தெரியுமா? தேவகி வசுதேவர் ஜெயில இருக்கார், வசுதேவர் மண்டி போட்டு அந்த கழுதைக்கு முன்னாடி கை கூப்புற மாதிரி ஒரு படம். அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. என்னது காரியம் ஆகணும்னா கழுத காலையும் பிடிக்கணும். அதனால இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். வாழ்க வளத்துடன். மகாபிரபு ஸ்ரீல பிரபு சொன்ன மாதிரி தினமும் மகாமந்திரம் சொல்லுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஓகே, அப்போ அடுத்த கதையில பார்க்கலாமா? தேங்க்யூ வெரி மச். ராதே கிருஷ்ண எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். வாழ்க வளத்துடன், வாழ்க வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே.